கடல். பூமியின் மேற்பரப்பில் 72% கடல்களால் தான் மூடப்பட்டிருக்கு. அந்த 72%த்தில் 5% பகுதியை மட்டும்தான் மனுஷங்களால் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சது. அந்த 5% பரப்பில் 2,30,000 உயிரினங்கள் இருப்பதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த உயிரினங்களில் ஒரு சில உயிரினங்களை பற்றி சில தகவல்களை நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெல்லி மீன். இந்த வகை மீன்கள் டைனோசர் காலத்துக்கு முன்பிருந்தே இருப்பதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 650 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வகை மீன்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் ஈல்ஸ். ஈல்ஸ் வகைகளில் கிட்டத்தட்ட 800 வகை இருப்பதாக சொல்கிறாங்க. இதில் ஒன்று தான் எலக்ட்ரிக் ஈல்ஸ். இந்த ஒரு எலக்ட்ரிக் ஈல் 10 மின்சார பல்புகளை ஒளிர வைக்கக்கூடிய அளவுக்கு இதுகிட்ட பவர் இருக்குதான். டால்பின்கள். உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே மூளை அதிக அளவு யூஸ் பண்ணக்கூடிய உயிரினம் இது தான். இந்த உயிரினங்கள் தூங்கும் பொழுது மூளை பாதி அளவு வேலை செய்யுமா. அதே மாதிரி ஒரு கண் மூடி இருக்குமா, ஒரு கண் திறந்துருக்குமா. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக அது இந்த நிலையில் தான் உறங்குமாம். ஆக்டோபஸ். ஒரு ஆக்டோபஸுக்கு 3 இருதயம் இருக்குது. அதனுடைய ரத்தம் பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்குதாம். நீலத்திமிங்கலங்கள். உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே அதிகமான அளவுக்கு ஒளி எழுப்பக்கூடிய உயிரினம் இந்த நீலத்திமிங்கலங்கள் தான். இதோட ஒளி அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 188 டெசிபல்கள் இருக்குமா. சிப்பிகள். இதுக்கு ஒரு வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு ஆப்போசிட்டில் ஒரு சிப்பியை பார்க்குது அப்படின்னாக்கா, அதுக்கு இனச்சேர்க்கை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது ஆணாக இருந்துச்சுன்னா இது பெண்ணாக மாறிடுமா, இது பெண்ணாக இருந்துச்சுன்னா அது ஆணாக மாறிடுமா. கடல் குதிரைகள். இந்த கடல் குதிரை இனங்களில் ஆண் கடல் குதிரைகள் தான் குட்டிகளை போட்டு குட்டிகளை பராமரிக்குமா. இறால் மீன்கள். இந்த வகை மீன்களுடைய இதயம் பார்த்திங்கன்னா தலையில் தான் இருக்குமா. கடற்பாசிகள். கடற்பாசிகளுக்கு தலை, வாய், கண், உணர்திறன்கள், எலும்பு, இதயம், நுரையீரல், மூளை எதுவுமே கிடையாதான். ஆனால் இவ உயிருடன் இருக்குது. ஆமைகள். ஆமைகள் அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு பிராணி. இந்த ஆமைகளே இல்லாத ஒரு கண்டம் இருக்குது. அதுதான் அண்டார்டிகா கண்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஜோஷ்வா.